ஹாய், இன்னைக்கு வீடியோ வந்து ஹேர் செக்ஷனிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது ஹேர் ப்ரெப் பண்ணுறதுக்கு, நம்ம ப்ளோ ட்ரை பண்ணுறதுக்கோ க்ரிம் பண்ணுறதுக்கு வந்து எப்படி வந்து ஹேர் செக்ஷனிங் பண்ணலாம் அப்படின்னு காட்டுறேன். முதல்ல சென்டரில் ஒரு செக்ஷன் பிரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 2 சைடும் ஏர் டு ஏர் செக்ஷன் எப்படி சொல்லுவாங்க, உங்கள் காது மெடல் வரைக்கும் வந்து நீங்கள் 2 சைடுமே வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா ஹேரை வந்து இப்படி செக்ஷன் பண்ணிக்கோங்க. செக்ஷன் பண்ணி கிளிப் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஹேரை ப்ரெப் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். முதல்ல சென்டரில் வந்து ஒரு செக்ஷன் பிரிச்சுட்டு 2 சைடுமே வந்து ஏர் டு ஏர் செக்ஷன் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து க்ரௌன் பார்ட். ஸோ க்ரௌன் பார்ட்டில் வந்து நான் வந்து சி செக்ஷன் எடுக்கிறேன். சி செக்ஷன் படி நீங்கள் இந்த மாதிரி எடுத்துட்டு நீங்கள் அதை வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கிளிப் போட்டு செக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ, ஹேர் எவ்வளோ இருக்கோ ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சி செக்ஷன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து பின்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சென்டரில் வந்து செக்ஷன் பிரித்து 2 பக்கமுமே நீங்கள் வந்து கிளிப் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஹேரை செக்ஷன் பண்ணிட்டு தான் எந்த ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பண்ணணும். இப்படி பண்ணும்போது ஹேரை வந்து நீங்கள் க்ரிம்ப் பண்ணுறதுக்கோ ப்ளோ ட்ரை பண்ணுறதுக்கோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். க்ரிம்பிங்லாம் இந்த மாதிரி நீங்கள் செக்ஷனிங் பிரிச்சுட்டு பண்ணும்போது எல்லா ஹேர்லையுமே க்ரிம்ப் சூப்பராக விழுகும். நீங்கள் மொத்தமாக வச்சுட்டு க்ரிம்ப் பண்ணும்போது சில ஹேர்ஸ் வந்து நம்ம விட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சென்டர், ஏர் டு ஏர், க்ரௌன் பார்ட், பேக் செக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ஹேர் ஸ்டைல் வந்து ப்ரெப் பண்ணுங்கள். தேங்க்யூ.